ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு டு திருச்சி ஸ்ரீரங்கம் போகிறோம். ஸோ ஈரோடு டு திருச்சி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொங்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். கொங்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ஈரோடு நோக்கி போகணும். இது சக்தி மெயின் ரோடு. வழக்கம் போல் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம பெட்ரோல் போடுவோம். அதனால் பெட்ரோல் போட வந்திருக்கோம். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் போடுவோம் அப்படிங்கிறது நமக்கு காலகாலமாக தொட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, டிமார்ட் தெரியுது. தண்ணீர் பந்தல் பாளையத்துக்கிட்ட இருக்கிற டிமார்ட் தான் அது. அதையும் அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை வேகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடம்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். இதுதான் நம்ம ஈரோடு ரவுண்டானா. ஆமாம், ரவுண்ட் டர்ன் அப்படிங்கிறதான் காலப்போக்கில் மறுவிலங்கி காலப்போக்கில் மறுவிலங்கியா ஓகே காலப்போக்கில் ரவுண்டானா அப்படின்னு சொல்லி மாறிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இது நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற ரவுண்டானா. அதை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்டையும் பார்த்துக்கோங்க. புதுசாக பஸ் ஸ்டாண்டுக்கான பில்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஈரோடு மக்களுக்கு இது ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்காது. மற்ற ஒரு மக்களுக்கு கண்டிப்பாகவே சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா எங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ஈரோட்டில் நிறையா மாற்றங்கள். நாங்களே ஈரோடு டவுனுக்குள்ளே வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னா பாருங்கள் ஈரோடு எப்படி மாறிடுச்சு, எப்படி இருந்த ஊர் எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கே நிறையா குழப்பங்கள் இருந்தது. ரோட்டில் கிராஸ் பண்ணுறதெல்லாம் குழப்பங்கள் இல்லை, பட் பில்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஜிஹெச் சிக்னல் கிட்டே போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஈரோட்டில் ஒரு மேம்பாலம் இருக்குது. இந்த மேம்பாலம் எதுக்கு இருக்குன்னே தெரியாத ஒரு மேம்பாலம். எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் இருக்கிற இந்த மேம்பாலம் தான். இதை யார் பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியல. அடுத்தது அப்படியே ஜிஹெச்க்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜிஹெச்சும் பார்த்துக்கோங்க. ஈரோடு ஜிஹெச் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு யாரும் தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது தான் நம்ம ஈரோடு ஜிஹெச்னு நம்ம சொல்ல வரோம். எவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஏன் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இருந்தது. நான் கல்லூரி படிக்கும் நாட்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்தேன். பாருங்கள், பூமரங் இது எங்கள் ஃபேவரட் பிளேஸ். நாங்கள் நண்பர்களானாலும் சரி, ஃபேமிலி ஆனாலும் சரி, பூமரங்கில் அடிக்கடி போய் சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம்ஸ். அதனால் அதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டுருக்கோம். ரயில் இன்ஜின் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் அப்படியே கொஞ்சம் தெரிவேன். என் ஃபேஸ் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்காது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இதுதான் ஈரோட்டின் அடையாளம். ஈரோட்டின் அடையாளமான காலமாட்டு சிலை ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்க. ஈரோடுன்னு பொதுவாக காமிச்சாங்கனாவே காலமாட்டு சிலையை காமிச்சிருவாங்க. நம்ம சென்னை காமிக்கும் போது எப்படி நமக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஈரோட்டின் அடையாளமாக காலமாட்டு சிலையை காட்டுவார்கள். அதனால் நம்மளும் அதை காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். இதுதான் நமக்கு புதுசாக உருவாகி கொண்டிருக்கிற சோலார் பஸ் ஸ்டாண்ட். பெருவாரியான பயணங்கள்லாம் இங்கேருந்து தொடங்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ஆனால் இதை நாம் பார்க்கும்போது நமக்கே புதுசாக இருந்தது. எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருந்துச்சு. இது ஊரே மாறிடுச்சுங்க. ஒன்றும் புரியல. சரி, ஓகே, நான் ஈரோட்டுக்காரன்டான்னு ஒரு காலத்தில் மார்த்தட்டி சொல்லி கொண்டு இருந்தேன். நானும் ஈரோட்டுக்காரன் தான். ஆனால் எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஓகே, இப்போது இங்கே ஒரு ரயில்வே கிராஸ் இருந்தது. அந்த ரயில்வே கிராஸையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் எனக்கு புரியாத ரோடு தான். ஏன்னா அந்த பக்கத்தில் நான் பயணம் பண்ணதே கிடையாது. முதல் முறையாக வருகிறேன். எனக்கு ஒரு பயம் வழக்கம் போல் இருக்குன்னு தானே. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வண்டி நின்று ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் எனக்கு என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைப்பு இருக்கிறவங்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுமுடி பக்கத்தில் வந்திருக்கோம். இதுதான் கொடுமுடி பக்கத்தில் இருக்கிற ஒரு சைன் போர்டு. ஆக்சுவலாக கொடுமுடிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. என்னன்னா இங்கே நிறைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, இந்த பரிகாரம் இதெல்லாம் செய்கிறதுக்கான உகந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுமுடி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. நான் கூட ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொடுமுடி தாண்டி ஒரு சின்ன ஹோட்டல் பக்கத்தில் நிறுத்தி, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கிட்ட நிறுத்தி சாப்பிட்டோம். அங்கே ஏன்டா சாப்பிட்டோன்னுலாம் இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் எனக்கு கரைப்பட்டு போனது என் வேஷ்டியில். கரைப்பட்டா நஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சேன். இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான பாலம். இந்த பாலத்திலேருந்து நான் ரைட் எடுத்துருக்க வேணும். ஆனால் இந்த கூகுள் மேப் எனக்கு காட்டிய வழி என்னவென்றால், நான் கரூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் தான் போகணுங்கிற மாதிரி எனக்கு இந்த கூகுள் மேப் வழிகாட்டியது. கூகுளை நம்பினார் மோசமாவார் என்பதற்கு நானும் ஒரு உதாரணம். இந்த கூகுளை நம்பி இங்கே நான் ரைட் எடுக்கிறத விட்டுட்டு நேராக கரூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டேன். அங்கே போனால் செம டிராஃபிக்காக இருந்தது. கேட்டு 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 போக வேண்டியதாக இருந்தது. இதுதான் கரூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன். இந்த கரூர் பஸ் ஸ்டாண்டில் இங்கே ஒரு சிக்னல் இருந்தது. இந்த சிக்னல்லேருந்து நான் ரைட் எடுக்கணும்னு சொல்லி பக்கத்தில் எல்லாம் சொன்னாங்க. நான் விசாரித்து தான் போனேன். பட் இருந்தாலும் கூகுள் மேப்பு எனக்கு அதான் காமிச்சது. எனக்கு அப்போவே கூகுள் மேப் மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. இதை நம்பலாமா வேண்டாமா, இவன் கரெக்டாக காட்டுவானா காட்ட மாட்டானா ஒரு பதட்டம் ஐயம் இருந்து கொண்டே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. கச்சம் மூச்சன் அந்த பக்கம் சந்தை வேறு இருந்திருக்க மாட்டேருக்கு. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த்து கியர்னு மாற்றி சமாளித்து ஒரு வழியாக ஹைவேஸ் கிட்ட வந்துட்டேன். ஹைவேஸ் கிட்ட வந்தவொடனே தான் தெரிஞ்சது இம்மிடியேட்டாக ஒரு டோல்கேட் இருந்தது. ஐயோ என்னடா அப்போது
நம்ம வந்த வழி தவறா அப்படிங்கிறது அப்போ தான் நம்ம மண்டைக்கு உரைச்சிது. சரி இதுக்கப்புறம் உரைச்சி என்ன பண்ணுறது, சரி ஓகே டோலுக்கு காசை கட்டிட்டு டோலே பயன்படுத்தலை பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல காசை கட்டிட்டு நம்ம டோலை பயன்படுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம ஹைவேஸில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் டோலை கடந்தோம். இதுதான் அந்த முதல் டோல். ஆக்சுவலாக 2 டோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 டோல் இருந்தது. சரி முதல் டோலை கடந்துட்டு நம்ம மேற்கொண்டு நம்ம பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பெரிய ஹைவேஸ் தான். ஆனால் ரொம்ப பெரிய ஹைவேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் பெங்களூர், சென்னை, பெங்களூர், சேலம் இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் கிடையாது. சுமாரான ஹைவேஸ் தான். இந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் டோல் ரோடு உங்களுக்கு வந்து நீங்கள் 2 பக்கமும் வண்டிகள்லாம் வரும். ரோடு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஆனாலும் டோல் ரோடு. திருச்சிங்கிறது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஊர் தாங்க. நான் திருச்சிக்கு நிறையா வாட்டி போயிருக்கேன். ஆனால் அதிகபட்சம் நான் பெங்களூர்லேருந்து தான் திருச்சிக்கு போயிருக்கேன். ஈரோட்லேருந்து போனதில்லை. அப்படியே நான் ஈரோட்லேருந்து போனாலும் கூட அந்த ஜனசதாப்தி ட்ரெயின் காலையில் ஒரு 8:15 இருக்கு இல்லையா, 8:15 8:45 சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ட்ரெயினில் தான் அதிகமாக நான் திருச்சி போயிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு சீக்கிரம் போயிடுவேன். அப்புறம் பெங்களூர்லேருந்து நான் போகும்போது பஸ்ஸில் போயிருக்கேன். பட் அகைன் பஸ்ஸில் போகும்போது தூங்கிடுவோம். நைட்டில் போயிருக்கேன். அதனால் எனக்கு ரோடெல்லாம் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. பட் ஓகே மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டோல் வந்துருச்சு. இது 2வது டோல். எனக்கு ஊரில் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த செகண்ட் டோலோட என்ட்ரன்ஸ் அது. அதாவது அந்த டோல் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். பட் பே பண்ணுறது இங்கே தான் கொஞ்சம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் தான் இருந்தது பே பண்ணுற இடம். இந்த இடத்துலையே நம்ம வழக்கம் போல் பே பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு போகணும். பட் பாருங்கள் இதான் நம்ம காவேரி கரை. நம்ம வந்தியத்தேவன்லாம் பயணம் செஞ்ச பகுதி நான் நினைக்கிறேன். நம்ம காவேரியில் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. அது வழக்கம் போல் தண்ணி இல்லை. எனக்கு தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. நான் பார்த்த வரைக்கும் காவேரியில் தண்ணி பெருசாக பார்த்ததில்ல. கூட வந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் புஜ்ஜி ஆப்வியஸ்லி. அப்புறம் கௌரேஸ் வந்திருந்தான். அப்போல்லாம் கௌரேஸுக்கு முடி இருந்தது. அப்போ எனக்கு முடி இல்லாமல் இருந்தது. இப்போ எனக்கு முடி வந்துருச்சு. இப்போ கௌரேஸுக்கு முடி இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ கௌரேஸ் மொட்டை அடிச்சிருந்துருக்கான். அதுதான் சமாச்சாரம். ஈரோடுங்கிறது நான் பிறந்து வளர்ந்த ஊருங்க. ஆனால் திருச்சிங்கிறது ஒரு 5-6 வருஷமாக எனக்கு பழக்கமான ஒரு ஊர். பிறந்து வளர்ந்த ஊரான ஈரோட்லேயே எனக்கு நிறைய இடத்துல வழி தெரியல. இதில் 5-6 வருஷம் வந்துட்டு போனேன். இந்த திருச்சியில் மட்டும் எனக்கு வழி தெரிஞ்சிடும். ஆனாலும் வழி தெரிஞ்ச மாதிரி காமிச்சு சமாளிச்சுக்கிட்டு சௌமிக்கிட்டேயும் தம்புடுக்கிட்டேயும் எங்கள் அத்தைக்கிட்டேயும் சமாளிச்சுக்கிட்டு கெத்து காமிச்சிட்டு இது இந்த இடம் அது அந்த இடம்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு வழியே தெரியலைங்க. எல்லாம் மறந்து போச்சு பாருங்கள். திருச்சி அப்பள்ளி. ஆனால் இந்த ஏரியாலாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருந்தது. அந்த புதுக்கோட்டை ரோடு அந்த ஏரியாலாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருந்தது. ஆனால் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போகிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் திருச்சி போகும்போது ஸ்ரீரங்கத்துக்குள்ளே ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். இந்த ஹைவேஸ்லாம் ஓரளவுக்கு ஞாபகமே இருந்தது. பட் நிறைய இடங்கள் ஞாபகம் இல்லைங்கிறது தாங்க எதார்த்தம். நான் நினச்சிட்டேன் இங்கேருந்து அந்த ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்ரீரங்கம் வந்துடும். ஆனால் அங்கே போனால் பாலம் அது இதெல்லாம் இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே ஒருத்தர் கேட்டால் நீங்கள் இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னார். அந்த வழியாக போனால் அது ரொம்ப சந்தாக இருந்தது. ஐயோ என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி சந்து புந்தெல்லாம் பூந்து ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தை ஒரு வழியாக பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்ரீரங்க ராஜகோபுரம்னு நான் நினைக்கிறேன். இல்லை நினைக்கிறதுலாம் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு பக்கத்தில் பெரியார் சிலை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்தும் இருக்கேன். ஆமாம் நான் பார்த்துட்டேன். ஓகே ரைட்டு ஸ்ரீரங்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகோபுரத்துலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு பாதையில் போய் வடக்கு கோபுரம் பக்கத்தில் சம்வேர் நாங்கள் போய் காரை நிறுத்த போயிருந்தோம். இதுதான் நம்ம ஈரோடுலேருந்து திருச்சி போன வரலாறு. இந்த வரலாறு ஒரு பெரிய சம்பவமாக எனக்கு மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் கார் டயர் வந்து வெடிச்சுது. அது ஒரு பெரிய கூத்து. ஒரு சின்ன இடத்துல பட்டு வெடிச்சிருச்சுங்கிறது தான் ஒரு பெரிய சம்பவம். இங்கே போனதுனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லலை. ஆனால் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி ஆச்சு அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தோட வடக்கு கோபுரத்தில் இருக்கோம்.